श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. சாய் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஸ்ரீ ஷீரடி சாயி சகஸ்ரநாமாவளியின் விரிவுரை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அதில் தொடர்ந்து 746வது நாமம் முகூர் தேவ அவதாராதி நாம உச்சாரண நிவ்ருத்தாய நமக. இடைவிடாமல் பகவானின் அவதார நாமங்களை உச்சரித்து மகிழ்ந்தவருக்கு நமஸ்காரம். பாபாவின் நாவில் சதா அல்லா மாலிக் ஜபம் ஓடிக்கொண்டிருந்ததை பக்தர்கள் அனைவருமே கண்டனர். அணுக்கத் தொண்டரும் மாணாக்கருமான அப்துல் வேறு பல அனுபவங்களையும் அடைந்தார். மசூதியில் பாபாவின் பக்கத்தில் அமர்ந்து கொண்டு திருக்குர்ஆன் படிப்பார். சில சமயங்களில் பாபா திருக்குர்ஆன் புத்தகத்தை திறந்து அப்புத்தகத்தில் இருப்பதை அப்துலை ஓதச் சொல்லுவார். அது மாதிரியான சந்தர்ப்பங்களில் பாபா அளித்த போதனைகளை அப்துல் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து கொண்டார். பாபாவின் திருவாய்மொழி பதிவு செய்யப்பட்ட அந்த நோட்டுகளை என்னுடைய குர்ஆன் என்று அப்துல் அவர்கள் குறிப்பிடுவார். பாபாவின் மகா சமாதிக்கு பின் தாம் ஜீவிதமாக இருந்த வரையில் பிரச்சனையுடன் வரும் பக்தர்களுக்கு அந்த நோட்டு புத்தகத்திலிருந்து குறி சொல்லி வழிகாட்டினார். அப்துல் அவர்கள் இந்துக்கள் இஸ்லாமியர்கள் ஆகிய இரு சாராராலும் பெரும் மதிப்பளிக்கப்பட்டவர். அப்துலின் நோட்டு புத்தகங்களை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி 1936ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஒரு முறையும் 1938ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஒரு முறையும் படித்து பார்த்தார். அப்துல் அவர்களின் அனுபவங்களையும் கேட்டு பதிவு செய்திருக்கிறார். அப்துல் அவர்களுக்கு தம் குருவே கடவுள். அப்துல் அவர்களின் மறைவுக்கு பிறகு அவருடைய திருக்குர்ஆன் சூரிய வெளிச்சத்தை காணாமல் ஷீரடி சமஸ்தானத்தின் பாதுகாப்பில் எங்கோ ஒளிந்து கொண்டிருந்தது. இங்கிலாந்தில் பிறந்த ஸ்ரீமதி மரியன் வாரன் எனும் பெயர் கொண்ட பெண்மணி ஒளிந்து கொண்டிருந்த அந்த நோட்டு புத்தகங்களில் இருந்த விஷயங்களை தாம் ஏற்றுக்கொண்ட ஆராய்ச்சியின் ஒரு பகுதியாக 1991ஆம் ஆண்டு அன்ராவலிங் த எனிக்மா ஷிரடி சாய் பாபா இன் த லைட் ஆஃப் சூஃபிசம் எனும் நூலின் மூலமாக உலகறியச் செய்தார். மகாவிஷ்ணுவின் தசாவதார திருநாமங்கள், ரிஷிகளின் பெயர்கள், நீண்ட அரச வம்ச பட்டியல்கள், இறை தரிசனம் கண்ட இஸ்லாமிய ஞானிகளின் பெயர்கள், இஸ்லாமிய குவாலிகள், சுபி சிஷ்ய பரம்பரை இவற்றையெல்லாம் தனிமையில் இருந்தபோது உச்சாரணம் செய்வது பாபாவின் பழக்கமாக இருந்தது என்பது இந்நூலை படித்தால் தெளிவாகிறது. முனைவர் ஸ்ரீமதி மரியன் வாரன் தம்முடைய ஆராய்ச்சி புலத்தில் அப்துல் அவர்களின் நோட்டு புத்தகங்களை கண்டது மட்டுமல்லாமல் அவற்றை அலட்சியம் செய்யாது உட்புகுந்து நோக்கியது அவருடைய பூர்வ ஜென்ம நல்வினையின் விளைவு. டாக்டர் பட்டம் வென்றுவிட்டார். 747வது நாமம் மூர்த்தி பூஜா அனுசாஸ்திரே நமக. உருவ வழிபாடு செய்ய பணித்தவருக்கு நமஸ்காரம். குறிப்பார்த்து சுடுபவன் முதலில் பெரிய பொருள்களை குறியாய் கொண்டு கற்றுக்கொள்கிறான். அனுபவம் பெற பெற சிறு குறிகளை நோக்கி சுடுகிறான். அதுபோல பகவானுடைய உருவத்தில் மனம் நிற்கும் பயிற்சி பெற்ற பிறகு அருவத்தில் நிலைத்திருப்பது சுலபமாகும். சாரம் போடாமல் வீடு கட்டுவது எப்படி? கட்டுமான வேலை முடிந்தவுடன் சாரம் தேவையில்லை, பிரித்து விடலாம். சிறுமியர் எவ்வளவு காலம் பொம்மை விளையாட்டு விளையாடுவார்கள்? திருமணமாகும் வரைதானே. திருமணமாகிவிட்டால் பொம்மைகளை எல்லாம் பெட்டியில் போட்டு மூடி வைத்து விடுவார்கள். அதுபோல் இறை அனுபூதி கிடைத்துவிட்டால் பிறகு உருவ வழிபாட்டிற்கு என்ன தேவை? பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். மனோதத்துவ ரீதியாக பார்த்தால் பல கடவுள்களும் உருவ வழிபாடும் இந்து மதத்தின் அஸ்திவாரம். பல கடவுள்கள் தனி மனிதனின் மனச்சாயலை திருப்திப்படுத்துவதற்காகவும் யாருக்கு எது தேவையோ அதை எந்த சக்தி ஆட்சி செய்கிறதோ அந்த சக்தியிடமிருந்து பெறுவதற்காகவும் செய்யப்பட்ட ஓர் ஏற்பாடு. அத்தனை கடவுள்களும் 4 வேதங்களில் இடம்பெறுகின்றனர் என்பதை மறக்கலாகாது.
அத்வைத்தத்திற்கும் மேலாக ஒரு கருத்தை சொல்ல இயலாது. அக்கருத்தை பிரகாசப்படுத்தி பிரச்சாரம் செய்த ஸ்ரீ சங்கர பகவத் பாதர் குவியல் குவியலாக பக்தி பாடல்களை இயற்றினார். அவதார புருஷர்களும் அத்வைத சித்தி அடைந்த மகான்களுமே உருவ வழிபாடு செய்தனர். ஹிந்துவாக பிறந்த சாமானியனின் உருவ வழிபாட்டில்தான் ஆரம்பிக்க வேண்டும். எடுத்த உடனே நான் அருவ வழிபாடுதான் செய்வேன் என்று பிடிவாதம் கொள்ளலாகாது. அது தோல்வியில் முடியும். ஹிந்து மதத்தில் அளிக்கப்பட்டிருக்கும் வழிபாட்டு சுதந்திரம் வேறு எந்த மதத்திலும் காணப்படாத ஒன்று. கல்லை தெய்வமாக ஏற்று கும்பிடலாம், மண்ணை கும்பிடலாம், மரத்தை கும்பிடலாம், பசுவின் சாணத்தை கூம்பாக்கி 2 அருகம்புல்லை சொருகிவிட்டு பிள்ளையாராக கும்பிடலாம், மஞ்சளில் பிள்ளையார் பிடிக்கலாம், ஹோமம் வளர்த்து தீயை கும்பிடலாம், சூரியனை கும்பிடலாம், குடத்தில் நிரப்பி தண்ணீரை கும்பிடலாம், தீப ஒளியை கும்பிடலாம், ஒரு சுமங்கலியை தெய்வமாக ஏற்று கும்பிடலாம், தருத்திர நாராயண சேவையின் மூலமாக மற்றொரு மனிதனையும் கும்பிடலாம். எப்பொருளில் தெய்வத்தை காண முடிகிறதோ அப்பொருளை கும்பிடலாம். ஆஹா, எவ்வளவு சுதந்திரம்! 748வது நாமம். மூர்த்திமான் அபி அமூர்த்திமதே நமக. உருவமிருந்தும் அருவமானவருக்கு நமஸ்காரம். இறைவன் அருவமா அல்லது உருவமா என்ற ஆராய்ச்சி வேண்டாம். அது உருவமாகவும் இருக்கிறது, அருவமாகவும் இருக்கிறது, ஆணாகவும் இருக்கிறது, பெண்ணாகவும் இருக்கிறது. ஒரே பொருள் நீராகவும் பனிக்கட்டியாகவும் இருப்பதை நாம் பார்க்கவில்லையா? நீர் அருவம், பனிக்கட்டி உருவம். சச்சிதானந்த பிரம்மமே பராசக்தியாகவும் ராமனாகவும் கிருஷ்ணனாகவும் வெளிப்படுகிறது. இயக்கு சக்தியாக இருக்கும்போது அருவம், இயங்கு சக்தியாக மாறும்போது உருவம். உருவ வழிபாட்டில் ஆரம்பித்து அருவ வழிபாட்டில் முடிக்க முடியுமா என்று முயற்சி செய். பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. கந்தர் அனுபூதியில் ஸ்ரீ அருணகிரிநாத சுவாமிகள். உருவாகவும் அருவாகவும் அன்பருக்கு உள்ள பொருளாகவும் அன்பரல்லார்க்கு இல்லாத பொருளாகவும் ஞானமாகிய நறுமணப் பொருளாகவும் அம்மனத்தின் மூலமாகிய மலராகவும் 9 மணிகளாகவும் மணியின் ஒளியாகவும் எல்லாவற்றுக்கும் மூலப்பொருளாகவும் உயிருக்கு உயிராகவும் வீடுபேற்றை அடையும் நன்னெறியாகவும் அதனால் அடையப்படும் வீடு பேராகவும் விளங்கும் குகப்பெருமானே, குருவாக எழுந்தருளி வந்து காத்தருளிவீராக என்கிறார் திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தனது பொழிப்புரையில். சிவலிங்கமும் சிலுவை சின்னமும் உருவத்திற்கு உதாரணங்கள். 749வது நாமம். மூலே சாஸ்திரி குரோர் தோலப் மகாராஜஸ்ய ரூபத்ருதே நமக. மூலே சாஸ்திரிக்காக குரு காக்கா தோலப் மகாராஜின் உருவத்தை அணிந்திருந்தவருக்கு நமஸ்காரம். மூலே சாஸ்திரி எனும் பெயர் கொண்ட தினமும் அக்னிஹோத்திரம் செய்து வந்த வைதீக பிராமணர் ஒருவர் நாசிக்கில் வாழ்ந்து வந்தார். அவர் சாஸ்திரங்களில் கரை கண்டவர். கைரேகை பார்த்து பலன் சொல்லுவதிலும் ஜோசியத்திலும் மிகுந்த திறமை பெற்றவர். அவர் ஒரு சமயம் ஸ்ரீமான் பூட்டியை சந்திப்பதற்காக ஷீரடிக்கு வந்தபோது பாபாவையும் தரிசனம் செய்தார். பாபாவை கையை காட்டுங்கள், பலன் சொல்கிறேன் என்று கேட்டார். பாபா கையை காட்ட மறுத்துவிட்டார். அவர் சத்திரத்திற்கு சென்று ஸ்நானம் பூஜையை முடித்துவிட்டு அக்னிஹோத்திரம் செய்து கொண்டிருந்த போது பூட்டி சாஹிப் வந்தார். பாபா அவரை அழைப்பதாகவும் தட்சிணை கேட்பதாகவும் தெரிவித்தார். நான் தினமும் அக்னிஹோத்திரம் செய்யும் பிராமணன். எனக்குத்தான் மற்றவர்கள் தட்சிணை அளிக்க வேண்டும். நான் என் குருவை தவிர வேறு யாருக்கும் தட்சிணை கொடுக்கக்கூடிய அவசியமில்லை. என் குருவோ காலமாகிவிட்டார். ஆகவே நான் யாருக்குமே தட்சிணை கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று மூலே சாஸ்திரி நினைத்தார். இருப்பினும் ஒரு ஞானி கோடீஸ்வரர் ஒருவர் மூலமாக அழைப்பு விடுத்திருக்கிறார் என்ற மரியாதைக்காக தம்முடைய அனுஷ்டானத்தை பாதியில் நிறுத்திவிட்டு
கையில் சில புஷ்பங்களும் கொஞ்சம் தட்சணையும் எடுத்துக்கொண்டு மசூதிக்கு விரைந்தார். மசூதியின் உள்ளே அடியெடுத்து வைத்தால் தம்முடைய மடி ஆச்சாரத்திற்கு பங்கம் விளையும் என கருதி தூரத்திலிருந்தே பாபாவின் மீது பூக்களை வீசி எறிந்தார். திடீரென்று காட்சி மாறியது. பாபா உட்கார்ந்திருந்த இடத்தில் மூலேவின் குரு காக்கா தோலப் மகாராஜ் உட்கார்ந்திருந்தார். தாம் காண்பது கனவோ நனவோ என்கிற ஐயம் எழுந்தது. தம்மையே கிள்ளி பார்த்து கொண்டார். சுய நினைவுடன் தான் இருக்கிறோம் என்று உணர்ந்தார். காலம் சென்றுவிட்ட தன் குரு எப்படி இந்த மசூதியில் வந்து உட்கார்ந்திருக்கிறார்? ஒன்றுமே புரியவில்லை. குருவின் நாமத்தை உரக்க கூவிக்கொண்டே நெடுஞ்சான் கிடையாக நமஸ்காரம் செய்தார். எழுந்து பார்த்தபோது பாபா தட்சிணை கேட்டுக்கொண்டிருந்தார். மூலே சாஸ்திரி பாபாவின் பேரானந்த ரூபத்தையும் சக்தியையும் நினைத்து ஆனந்த கண்ணீர் வடித்தார். தம் குருவையே தரிசனம் செய்ததாக கூறி பாபாவுக்கு தட்சிணையும் கொடுத்தார். இந்த கதை ஸ்ரீமத் சாயி ராமாயணத்தின் 12வது அத்தியாயத்தில் அற்புதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்வர்க்கீய அருட்கவி தபோல்கரின் எழுத்தோவியத்தை படித்து பயனுறுங்கள். 750வது நாமம். மிருத்த சூணும் சமாக்ருஷ்ய பூர்வ மாதிரி யோஜயதே நமக. இறந்து போன மகனின் உயிரை கையகப்படுத்தி மறுபடியும் அதே தாயின் மகனாக இணைத்தவருக்கு நமஸ்காரம். வக்கீல் படிப்பு படித்து கொண்டிருந்த காலத்தில் பாபாவின் அருட்சக்தியை கேலி செய்த சபட்நேகர் என்கிற பக்தரின் மனைவிக்கு செய்த அனுகிரகம் இது. சந்தேகிகளுக்கும் அருள் செய்த இக்காதையை ஸ்ரீமத் சாயி ராமாயணம் 48வது அத்தியாயத்தில் பருகலாம். இதன் தொடர்ச்சியை அடுத்த ஆடியோவில் பதிவிடுகிறேன். தொடர்ந்து கேளுங்கள் நண்பர்களே. குரு வாழ்க, குருவே துணை. ஓம் சாய்ராம். श्री सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की